வெல்கம் டு சென்னை டு ஆஸ்திரேலியா. இது வெட்னஸ்டே எடுத்த vlog தாங்க. எங்களோட டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி. இன்றைக்கி லஞ்சுக்கு தாங்க அரிசி ஊற வச்சிட்ருக்கேன். இங்கே நாங்கள் தஞ்சாவூர் பொன்னி பாயில் ரைஸ் கிடைக்கும், புழுங்கல் அரிசி. இதுதான் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு கிலோ $5 வருங்க. நம்ம ஊர் காசுக்கு 300 ரூபாய். இதுவுமே எல்லா கடையிலையும் கிடைக்காதுங்க, கொஞ்சம் கடையில் தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே நிறைய சோனா மசூரி அரிசி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அரிசி ஒரு சில கடைகளில் தான் கிடைக்கும். ஸோ அங்கே கிடைக்கும் போது நாங்கள் வாங்கி வச்சுருவோம். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். இது ஸ்நாக்ஸ்க்கு கார்ன் வேக வச்சுருக்கேன். இந்த கார்ன் லாஸ்ட் டைம் கோல்ஸ் போனப்போ வாங்கிட்டு வந்ததுங்க. இந்த எல்லாமே க்ளீன் பண்ணி பிரித்து பேக் பண்ணி வைப்பாங்க, 3 கார்ன் சேர்த்து மொத்தமாக. அது மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். யூஸ்வலாக நான் அந்த தோல் இருக்க மாதிரி தான் வாங்கிட்டு வருவேன். இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். பட் இது வேக வச்சா அந்த மொனெல்லாம் கொஞ்சம் ப்ரௌனாக ஆயிடுச்சு. கார்னுமே அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த ஃபுல்லாக தோல் இருக்க மாதிரியே இருக்கிற கார்னே வாங்கிட்டு வரணும். உள்ளீஸில் இதே மாதிரி க்ளீன்டு கார்ன் கிடைக்குங்க, அது நல்லாயிருக்கும். பட் இது அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. இங்கே பார்த்தீங்களா, இன்றைக்கிலேருந்து நாங்கள் டெய்லி நட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கோம். அது எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த நட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு 1.5 மாதத்துக்கிட்ட ஆகுது. இன்றைக்கி தான் அதை எடுத்து சரி டெய்லி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது பாப்பாவுக்கு சிக்கன் சூப் தனியாக செய்கிறாங்க. ஏன்னா அவளுக்கு மீன் குழம்பு காரம்லாம் சாப்பிட மாட்டாள். ஸோ அதனால் அவளுக்கு தனியாக சிக்கன் சூப்பை வச்சுருக்கேன். இதோட ரெசிபி வேணும்னா கூட நம்ம சேனலில் இருக்குது. சேனலில் பேபி ஃபுட் ரெசிபின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா சிக்கன் சூப் ரெசிபி, இன்னும் சில பேபி ஃபுட் ரெசிபிஸும் இருக்குது. தேவைப்பட்டுனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரசமும் வைக்கிறேங்க. இது என்னோட ஸ்டைல் ரசம். ஆக்சுவலி நாங்கள் ஒரு வாட்டி இந்தியன் ஷாப் போனப்போ ஆம்லா பவுடர் வாங்கிட்டு வந்தோம். அந்த ஆம்லா பவுடர் நான் தனியாக ஏதாவது டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் அதை யூஸே பண்ணுறதில்ல. சரி அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஓகே ரசம் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புளிக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த ஆம்லா பவுடர் யூஸ் பண்ணி ரசம் வச்சேங்க. அது ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்குமே இது கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ புளியே யூஸ் பண்ணுறது கிடையாது ரசத்துக்கு, இந்த ஆம்லா பவுடர் போட்டு தான் வைக்கிறது. இதோட ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் தனியாக போடுறேன். இது கொத்தமல்லிங்க. கொத்தமல்லி இங்கே இப்படி தான் கிடைக்கும். இந்தியன் ஸ்டோரில் போனீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாக வச்சுருப்பாங்க. இது கோல்ஸில் அவங்க இந்த வேரெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி அழகாக நீட்டாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இது $4 வந்துச்சுங்க. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி. சாமானும் நிறைய சேர்ந்துருச்சுங்க. அதனால் சரி டக்குன்னு டிஷ்வாஷர் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்வாஷரில் தான் சாமான் போட்டுட்ருக்கேன். இந்த டிஷ்வாஷர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய மாடலுங்க. 2 ரேக் தான் வரும். ப்ளஸ் அவ்வளோ ஒன்றும் நல்லா டீப்பாலாம் க்ளீன் பண்ணாது. ஸோ அதனால் சாமான் ஒரு தடவை தண்ணியில் ரின்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டோன்னா வேணால் ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி தரோம். நம்ம அப்படியே வச்சோன்னா இது பெருசாக கழுவாது. இதுக்கு டிஷ்வாஷர் பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் லிக்விட் எதுவுமே யூஸ் பண்ணல. அந்த பார்ட்ஸ் விற்கும் இல்லையா கோல்ஸில், அந்த பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது சுத்தமாக டைமே இல்லை அப்படிங்கும்போது இந்த டிஷ்வாஷர் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது தரோவாக க்ளீன் பண்ணாது. நம்ம ஒரு வாட்டி அலசிட்டு இதில் வைக்கணும், இதில் ஃபுல்லாக அடுக்கிட்டு திருப்பி எடுத்து எல்லாத்தையுமே திருப்பி அடுக்கணும். ஸோ அந்த வேலைக்கு நம்ம டக்குன்னு கையிலேயே கழுவிட்டு போயிடலாம். இதெல்லாம் மீன் குழம்புக்கு தாங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கொஞ்சோண்டு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இது சென்னை ஸ்டைல் மீன் குழம்புங்க. எனக்கு இப்படி தான் வைக்க தெரியும். ஆக்சுவலி மாங்காய் வாங்க மறந்துட்டேன். எனக்கு மீன் குழம்புல மாங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும். நான் மீன் சாப்பிட்றனோ இல்லையோ அந்த மாங்காய் கண்டிப்பாக சாப்பிடுவேன். அந்தளவுக்கு எனக்கு மீன் குழம்புல மாங்காய் போடுறது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் மறந்துட்டேன். நான் இந்த வாட்டி மீன் குழம்புல மாங்காய் வாங்கிட்டு வரதுக்கு மறந்துட்டேன். பார்ப்பது போல் நெஞ்சில் கலக்கமும் தோன்றுதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளமடி. நான்
காரப்பொடி மீனுங்க. இது குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து இது போனி ஃபிஷ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. 5 பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். $8 வந்துச்சு. இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா மார்க்கெட் போகும்போதெல்லாம் நான் இந்த மீன் வாங்கிட்டு வர சொல்லுவேன். இது குழம்புல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் தாங்க கொஞ்சம் பத்தலை. இந்த கடாய் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்தால், கொஞ்சம் அகலமான கடாயாக இருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. 5 மீனுங்கிறதுனால ஈஸியாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷுமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து இது சண்டே தான் வாங்கிட்டு வந்தோம். நான் புதன்கிழமை தான் செஞ்சேன். ஃப்ரீசரில் வச்சுட்டேன். எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுவோங்க. வீக்லி ஒன்ஸ் வாங்கிட்டு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ எது தேவையோ அதை எடுத்து சமைச்சிக்குவோம். நான் அதுவுமே காட்டுறேன். நாங்கள் அங்கே வாங்கிட்டு வந்தது எப்படி நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோவில் காட்டுறேன். நம்ம வந்து நான்வெஜ் மட்டும் ப்ராப்பராக ஃப்ரீஸ் பண்ணி பண்ணி யூஸ் பண்ணணுங்க. அந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கெட்டே போகாது. நமக்கு எதுவும் ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் எதுவுமே ஆகாது. மீன் குழம்புக்கு இந்த முட்டை பொடி மாஸ் வந்து செம்ம காம்போ. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாப்பாவோட சிக்கன் சூப்பு. ஸோ மீன் குழம்பு முட்டை பொடி மாஸோட இன்றைக்கி லன்ச் வந்து சிறப்பாக முடிஞ்சுது. நீங்கள் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தால் இங்கே என்ன மாதிரி சமைச்சு சாப்பிடுவீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மத்தியானம் லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு கோல்ஸ்க்கு தாங்க போகிறோம் ஷாப்பிங். அடுத்த வாரத்துக்கான கிராசரி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ஸ்க்கு கிளம்பியாச்சு. கோல்ஸில் தாங்க நிறைய ஆஃபர்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ப்ராம் எடுத்துகிட்டு அங்கே கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்களா 2 ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து $6. ஸோ இங்கே கொஞ்சம் வந்து சீப்பாக இருக்கும் எல்லாமே, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ். அதுவும் இது வந்து ஒரு கடல் மாதிரிங்க. இதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோ ஐட்டம் வச்சுருப்பாங்க. எனக்கு இதுக்குள்ளே போனால் வெளியே வரவே மனசு வராதுங்க. அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கும். எனக்கு ஜென்ரலாகவே ஷாப்பிங் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனால் என்ன, என் பொண்ணை வச்சுட்டு ஷாப்பிங் பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சு. ஓடிட்டே இருப்பாள். இது எல்லாமே அங்கே வாங்கிட்டு வந்த ஐட்டம்ங்க. ஆனியன் பார்த்திங்களா, இந்த 2 பேக் ஆனியன்ஸ் வந்து 1 kg வந்து $360 நினைக்கிறேன். $3.60. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி. நான் எப்போவுமே இந்த ட்ரூஸ் டொமேட்டோ தாங்க வாங்குவேன். இதுலேயே வந்து நிறைய டைப்ஸ் வச்சுருப்பாங்க. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பழமாக. இது வந்து 1 kg வந்து $3.90 போட்டிருந்தாங்க. ஸ்ட்ராபெரி வந்து 2 பாக்ஸ் $6 போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ராபெரியும் வாங்கிட்டு வந்தோம். அண்ட் அவகேடோ, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோலாம் பாப்பாக்கு இதெல்லாம் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து $4.50 போட்டிருந்தாங்க. அதுக்கு வர்த்தே கிடையாது. இது வந்து 2 ப்ளம்ஸ். இது வந்து 63 cents தான். இது வந்து பீஸில் தாங்க வாங்கிட்டு வந்தோம். இது 2 குக்கும்பர் வந்து $6 போட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் குக்கும்பர் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஒரு சிலதெல்லாம் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கணும். வாழைப்பழம் வந்து $4.50 போட்டிருந்தாங்க. அதில் 8 பழம் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிக்ஸு வந்து நான் இங்கே வந்து வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சுங்க. அத்திப்பழம், எனக்கு இந்த அத்திப்பழம் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோட ரேட் எவ்வளோ ஞாபகம் இல்லை. இது பார்த்திங்களா டிம் டேம், ஆஸ்திரேலியாவோட ஃபேமஸான ஒரு சாக்லேட். இந்த லெமிங்டன்ஸ்னு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து இது டர்க்கிஷ் டிலைட் மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அது கேக் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பீஸா பேஸஸ் வாங்கிட்டு வந்தேங்க. கார்லிக் அண்ட் இட்டாலியன் ஹர்ப். சரி வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொரியாண்டர் கொஞ்சம் காலியாகிற மாதிரி இருந்தது. அதனால் புதுசாக ஒரு பஞ்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கிரேப்ஸுங்க. கிரேப்ஸ் வந்து கோல்ஸில் தாங்க நான் வந்து ரேட்டு கம்மியாக பார்க்குறேன். வெளியே எல்லாமே $14 போட்டிருந்தாங்க. இங்கே வந்து $6 தான் இருந்துச்சு. இது வந்து யாக்குல்ட். இது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், ப்ரீபயோட்டிக் ட்ரிங்க்கு. அப்புறம் ஒரு ஹேண்ட் வாஷ் காலி ஆயிடுச்சுன்னு அது வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸுங்க. இந்த ஹார்வெஸ்ட் ஸ்நாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அந்த பட்டாணி டேஸ்ட்டு, அந்த பட்டாணி ஷேப்லேயே செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே மணி 8 ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி சன்செட்டே 8:10க்கு தான். இங்கே வந்து கரண்ட்டாக டேலைட் சேவிங் நடந்துகிட்ருக்கு. அதனால் டே வந்து ரொம்பவே லாங்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா மணி 8 மணி ஆகுது. ஆனால் ஒரு 5 மணி 5:30 மணி அந்த மாதிரி இருக்குது. 8:30 வரைக்குமே இங்கே கொஞ்சம் நல்லா வெளிச்சமாகவே இருக்குங்க. டே வந்து செம்ம லாங்காக இருக்கும், நைட்டு வந்து ஷார்ட்டாக இருக்கும். இங்கே இப்போது டேலைட் சேவிங் நடந்துகிட்ருக்குங்க. அக்டோபரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஏப்ரல் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வின்டருமே ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால் டே வந்து ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 8-8:30 வரைக்குமே நல்லா வெளிச்சமாக இருக்கும். நமக்கு டக்குன்னு நைட்டு வந்துடுற மாதிரி ஃபீல் ஆகும். இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து
வந்த உடனே டிம்டாமை பிரிச்சாச்சுங்க. எனக்கு இந்த மாதிரி சாக்லேட் வித் வேஃபர் காம்போ ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஊர்லேயுமே நான் இந்த கிட்கேட் அப்புறம் மன்ச்சு இதெல்லாம் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு அது அந்த டேஸ்ட்டு நான் ரொம்ப பிடிக்கும் டார்க் சாக்லேட்டை விட. இதுவுமே கிட்டத்தட்ட மன்ச் மாதிரியே தாங்க இருந்துச்சு. அதனால தான் இது வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பிட்டோன்னே தான் மனசு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.